அடுத்து இதே மாடலில் அடுத்த சம் a3 root 2 a plus d5 root 2 a plus 2d7 root 2 a plus 3d 9 root 2. That is nothing but t1 3 root 2 t2 5 root 2 t3 7 root 2 t4 9 root 2. சரி, ஓகே. இப்போ நம்ம வழக்கம் போல் கூட்டத்தொடர் வரிசை அமையும்னா என்ன இருக்குன்னா, இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு கழித்தாலும் மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பு கழித்தாலும் அந்த வித்தியாசம் சமமாக இருக்கணும். அதுதான் கூட்டத்தொடர் வரிசை அமைக்கும். ஸோ t2 minus t1 5 root 2 minus 3 root 2 equal to இந்த ரெண்டுலேயுமே ரூட் 2 காமனாக இருக்குது. ரூட் 2 வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் 5 minus 3 போட்டோம்னா root 2 into 2 that is nothing but 2 root 2. இதே மாதிரியே நம்ம அடுத்து மூன்றாவது உறுப்பிலிருந்து ரெண்டாவது உறுப்பு கழிக்க போகிறோம். 7 root 2 minus 5 root 2 is equal to அதே மாதிரியே ரூட் 2 வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் 7 minus 5 is equal to root 2 என்று ப்ராக்கெட்டில் 2 is equal to 2 root 2. இதான் மூன்றாவது உறுப்பிலிருந்து ரெண்டாவது உறுப்பு கழிச்சா கிடைக்கக்கூடியது. அப்போ t3 minus t2. ஸோ நமக்கு தெரிஞ்சிருது t2 minus t1 t3 minus t2 சேமாக இருக்குது. அப்போ இது ஒரு கூட்டத்தொடர் வரிசையை கண்டிப்பாக அமைக்கும். அதை எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான்.